வெரி குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங். உங்க நேம் நான் என்னங்க? இப்ப நூர்ஜஹான் கால்பட்டினத்துல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கேட்டேன். ஆமா சொல்லுங்க மேம். அதாவது இப்ப நடிகர்கள்லாம் செல்ல பிராணிகளை வெளிநாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு கொண்டு போறாங்க இல்லையா, அதுக்கு நாம என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்? நீங்க என்ன செல்ல பிராணி வச்சிருக்கீங்க? எனக்கு இப்ப பூனை கிளி எல்லாம் நிறைய அதை இருந்தது. கட்டாயம் இந்த கொண்டு வர எல்லாமே போயிட்டு. அதனாலதான் 2வது வாட்டி தொடர்புல வந்திருக்காங்க. நடிகர்கள்லாம் கூப்பிட்டுட்டு போறாங்கன்றது உண்மையா சார்? இல்ல இப்ப இந்த செல்ல பிராணிகளே எனக்கும் செல்ல பிராணியை எடுத்துட்டு போகணும், அவங்களும் அதை அலோவ் பண்ணணுங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு. ஆனா நோய் பரவுன்ற ஒன்று, இரண்டாவதுங்க பிளேன்ல இருக்கிற மற்ற பேசஞ்சர்ஸ், சில பேருக்கு பூனையை கண்ட அலர்ஜி இருக்கும், சில பேரை நாயை கண்ட அலர்ஜி இருக்கும். இதெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்குங்க. இன்ஃபேக்ட் சில பிளேன்களில் முதியவர்கள் 80 வயது தாண்டினவங்களை கூட அவங்க அலோவ் பண்ணுறதில்ல, டாக்டர் லெட்டர் இருந்தாலே தவிர. ஏன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை என்ன, அந்த பிளேனில் மொத்த பிளேனையும் அவங்க மறுபடியும் இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும். இதனால் நிச்சயம் அவங்க செல்ல பிராணிகளை அலோவ் பண்ணுறது இல்லைங்க. நடிகர்கள் அழைச்சிட்டு போகிறாங்கன்னா அவங்க தனி பிளேனில் கூட போகக்கூடிய ஒரு வசதி படைத்தவர்கள். அவங்க எப்படி போனாங்கன்னு நமக்கு தெரியாது. இல்லை ஒருவேளை அவங்களுக்கு அந்த வசதி படைத்த வகுப்புகள் பிஸ்னஸ் கிளாஸில் அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே சார். இப்போ கர்ப்பிணி பெண்கள், இந்த குழந்தை அப்படின்ற வரத்தை எதிர்நோக்கி இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் ஃப்ளைட்டில் போகலாமா? அவங்க போகும்போது என்னென்ன விஷயங்களை கடைப்பிடிக்கணும்? எந்த மந்த் வரைக்கும் அவங்க போகிறதுக்கு அனுமதி இருக்குது? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு காலர் ஒரு கேள்வியோட காத்திருக்க அவங்க விளக்கத்துக்காக. வணக்கம், குட் ஈவினிங், வெல்கம் டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், உங்கள் பேர் என்ன சார்? சார் என் பேர் தனபால் சார். நான் இது கரூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். ஓகேங்க, உங்கள் கேள்வி கேளுங்க ஐயா கிட்ட. சார் நான் இப்போ இது ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் அங்கே இது போகலான்னு இருக்கேங்க சார். சரி. அங்கே போனால் இது சிங்கப்பூரில் இது எதுவனமான இது பாதுகாப்பு உண்டு இது ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் போகிறவங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன். அப்புறம் இது இன்னொரு கேள்விங்க சார். இப்போ இது திடீர்னு இது ஒரு இது பாஸ்போர்ட் இது தொலைஞ்சு போயிட்டாலோ அதுக்காக நம்ம எப்படி இது கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்லை இது நம்ம என்ன பண்ணணும் இது மாட்டதுக்கு முன்னாடி அதான் சொல்லுங்க சார். ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்கு. 2 கேள்விகளும் நல்ல கேள்வி. முதல் பாகத்து கேள்வி ஸ்டூடெண்ட் விசா. இது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், படிப்பதற்கு செல்வது தான் ஸ்டூடெண்ட் விசா. நீங்கள் அங்கே படிக்க தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் படிப்பதற்கான செலவுகளுக்காக சிறிது நாட்கள் சிறிது மாதங்கள் அவங்க உங்களை அலோவ் பண்ணுறாங்க வேலை செய்ய. அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அதனால் என்ன பண்ணுறாங்க, எங்கள் பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அந்த நாட்டு சட்டம் 90 நாட்களுக்குள்ளே நீங்கள் இந்த பாஸ்போர்ட்டை உங்கள் தூதரகத்தில் போய் தொலைஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான இதெல்லாம் செய்யணும். இல்லைன்னா நீங்கள் அது ஓவர் ஸ்டே செய்ததாக கருதப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவீர்கள். இது சிங்கப்பூரில் ஒரு சட்டம், மலேசியாவிலையும் இதே சட்டம் தான் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் இன்னும் கொஞ்சம் கடுமையான சட்டங்கள் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் விசாவுக்கு போக தெரிஞ்சவங்க நிச்சயமாக ஒன்றை புரிஞ்சுக்கணுங்க, வேலை வாய்ப்புக்கோ வேலைக்காகவோ செல்லவில்லை. உங்க காசு நீங்க செலவு பண்ணி அங்க படிக்கிறதுக்கு போறீங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே சார். வாய்ப்பு இருந்தால் அவர்கள் அனுமதித்தால் வேலை செய்யலாம், கள்ளத்தனமாக வேலை செய்யக்கூடாது. ஓகே சார். ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் சார். இப்போ ஒரு யூஎஸ் பிளேயர், ஆக்சுவலி டென்னிஸ் வீராங்கனை, அவங்க கேப்ரியாட்டி, ஐ எம் ரைட் அப்படின்னு நினைக்கிறேன், கேப்ரியாட்டி அவங்க நேம். அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி. அவங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் வேறு கண்ட்ரியில் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அவங்க ஹாபியே கொஞ்சம் இதை எடுக்கிறது அப்படின்ற ஒரு ஃபோபியா. அது ஆக்சுவலாக அந்த மாதிரி எடுத்துட்டாங்க, திருடிட்டாங்க, மாட்டிட்டு அசிங்கமாகிடுச்சு அவங்களுக்கு. இந்த மாதிரி பணக்கார கோடீஸ்வரர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க ஷாப்பிங் மால்ஸ்லாம் போகும்போது, ஸ்டோர்ஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் போகும்போது தெரியாத சும்மா ஒரு ஒரு கிரேஸ்க்காக அதை எடுத்து ஒழிச்சு வச்சுப்பாங்க. இதெல்லாம் அங்கே பண்ணால் எந்த மாதிரியான தண்டனைகள், ஏன் அவாய்ட் பண்ணணும்? அங்கே இந்த கொஸ்டின் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இதுவும் அருமையான கேள்வி. நீங்கள் கேட்பீங்களான்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கேள்வி இருக்கா நமக்கு? நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்லுங்கள். இதற்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய, நீங்கள் சொன்னது பணத்துக்கும் இந்த எடுப்பதற்கும் சம்பந்தம் இல்லை. இதுக்கு பேர் கிளெப்டோமீனியா. அவங்களுக்கு அது ஒரு வியாதிங்க. அது அந்த வியாதி நிரூபிக்கப்பட்டாலே நிச்சயமாக அவங்க நீதிமன்றத்தில் கூட அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. இது எதனாலன்னா, இவங்க எடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த பொருட்கள் எல்லாம் அவங்க கையிலேயே இருக்கும். ஸோ திருடப்பட்ட பொருட்கள். இதுதான் அந்த வியாதியினுடைய ஒரு இது. அது வேறங்க. சில பேர் தன்னை அறியாம தெரிந்தும் தெரியாமலும் இல்லை வேணும்னு சில பெரிய நீங்கள் சொல்கிற ஷாப்பிங் சென்டர், ஷாப்பிங் மால், சூப்பர் மார்க்கெட் இதிலெல்லாம் போய் தன்னறியாமல் திருடிடுறாங்க.
அந்த திருட்டுன்னு அவங்க சொல்றத இவங்க விரும்புவதில்லை. நிச்சயம். இதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே. இதுல படித்தவர்கள் படிக்காதவர்கள் வித்தியாசம் இல்லை. ஆனா ரொம்ப படிச்சவர்களும் செய்யறாங்க. ஒரு சின்ன பணக்காரர்கள், ஆமா, கோடீஸ்வரர்கள் ஒரு $5 சாமானை எடுத்துட்டு $100 சாமானுக்கு பில்லு கொடுத்துட்றாங்க. இந்த $5 எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க. ஓகே சார். இதுதான் பல குற்றங்கள் அங்க. இது அந்த நாட்டுல குற்றம். இங்க மாதிரி அதை விடுவிக்க முடியாது அவங்கள. ஓகே சார், நேரம் இப்போ முடிகிற தருவாய் வந்துருச்சு. இப்போ அதனால் சுருக்கமான உங்கள் பதில் வேணும். இதை நீங்கள் எவ்வளோ பட்டிமன்றங்கள்லாம் பேசியிருக்கீங்க, மொழி சம்மந்தமாக எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது மகிழ்ச்சியான நிகழ்ச்சி இருந்தால் ஒரு நிமிஷத்தில் சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல். ரொம்ப நன்றிங்க. முக்கியமாக நான் இந்த மொழிபெயர்ப்பை பற்றி ஒன்று முடிச்சிடுறேன். நாளைக்கு தூக்கிலிடப்பட போகிற ஒரு கைதி இனி தூக்கிலிடப்பட போகிறார். அவர் என்ன சொன்னார்னா, மொழிபெயர்ப்பாளரை பார்க்கணும், நான் அவரோட ஏதோ பேசணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாள் முன்னாடி அவரோட மனைவி மொழிபெயர்ப்பாளரை நான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்கிட்ட ஏதோ சொன்னாங்க. அதை நான் அந்த கணவர்கிட்ட திங்கட்கிழமை அவரை சந்திக்கும்போது சொல்ல முடியுமான்னு ஜெயில் அதிகாரி கிட்ட கேட்டு அதை சொல்லிடுறேன்னு சொன்னேன். நான் சிறைக்குள்ளே போகிறேன். அவர் என்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு மாரியம்மன் கனவுல வந்ததுங்க, என் மனைவி மாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்கிறாரு. இந்த பெண் 2 நாட்கள் முன்னாடி எனக்கு சொன்னதும் அதே தான். இது புல்லரிக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஏன்னா அவருக்கு சிறையில் எப்படி அது தெரிஞ்சிருக்குன்னே தெரியல. அந்த நேரம் அவர் சொன்னது தான் ரொம்ப முக்கியம். என்னுடைய உடலில் எல்லா பொருட்களையும் நீங்கள் ரிசர்ச்சுக்கோ யாருக்காவது உபயோகப்பட்டாலும் கண்ணிலேருந்து எல்லாம் எடுத்துட்டு என்னை தூக்கிலிடுங்கள். அதுலேருந்து சில பொருள் ஆதாயம் இருந்தால் பாதியை யாராவது ஒரு ஆதரவற்ற இல்லங்களுக்கோ முதியோர் இல்லங்களுக்கோ கொடுத்துட்டு மீதியை என் குடும்பத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். இது என் மொழிபெயர்ப்பு சம்பவத்திலேயே ரொம்ப நெகிழ வைக்கும் ஒரு சம்பவம். எங்களை ரொம்ப மகிழ வைக்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் இவ்வளோ நேரம் வெளிநாட்டில் பயணம் செய்யும் போதும், வெளிநாட்டில் வேலை பார்க்கும் போதும், கல்வி கற்கும் போதும் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு புதுமையான முயற்சி தெரிஞ்சிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் என்னென்னைக்குமே இருக்குது. அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் மீட் வித் யூ. தேங்க்ஸ் லாட் சார். ரொம்ப நன்றிங்க. எனக்கும் ஜெயா டிவி ப்ளஸ் மூலமாக எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. நான் இதை பல நேரங்களில் ஏதோது ஒரு தொலைக்காட்சியில் சொல்லணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு தான் அதுக்கு ஒரு பொன்னான நாள் நினைக்கிறேன். அருமையான ஒரு நிகழ்ச்சி. கேள்விகளும் நல்லா இருந்தது, நீங்கள் கேட்டதும் நல்லா இருந்தது. மீண்டும் நன்றி. ஓகே. உலகத்தை சுற்ற நமக்கு எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும். அது வேலையானாலும் சரி, படிப்பானாலும் சரி, எந்த விஷயமானாலும் சரி. ஆனால் இந்த உலகத்தை நோக்கிய வான்வெளி பயணத்தில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், மற்ற நாடுகளில் நம்ம எப்படி நடந்து நம்ம தாய் நாட்டோட பெருமையை காப்பாற்றணும், நம்மளோட பெருமையை எப்படி காப்பாற்றணும், ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டோட தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் மோகன் ராஜ். See you.